இந்த குரு பயிற்சி பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்சது. திருக்கணிதம், வாக்கியம் அப்படின்ற மாதிரியான ரெண்டு வித ஃபார்முலால நம்மளுடைய தேசத்துல இப்போ வரைக்கும் ஜாதகம் பார்க்கிறது அப்படிங்கிறது வழக்கம். அதுல வாக்கிய பிரகாரம் மே 26ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி. இதே திருக்கணித பிரகாரம் ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி. இப்போ நம்ம 12 ராசிக்காரர்களுக்கான ஒரு பலன்களை நம்ம பார்த்துடலாம். முதல் மேஷ ராசி. மேஷ ராசிக்கு குரு பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, பித்ருகாரகனும் விரயகாரகனும் 9ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் ஆனவர் குரு பகவான். அவர் 4ஆம் வீட்டுல உச்சம். பொதுவா எல்லா ராசி பலனும் சொல்லும் பொழுது குரு உச்சம் குரு உச்சம்ன்ற அந்த வார்த்தை வரதான் செய்யும். ஏன்னா அந்த இடத்துல அதீதமான ஒரு பவரை அவர் கொடுப்பார். ஆனா சில ராசிக்காரர்களுக்கு அது பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கும், சில ராசிக்காரர்களுக்கு அது நெகட்டிவான விஷயமா இருக்கும். அது முக்கியமா 12 ராசிக்காரர்களுமே இது கேட்கணும், பார்க்கணும். என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளுடைய இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நான் இப்போதான் சொன்னேன் அதீதமான பலனை கொடுக்கும் அப்படின்னு. அது பாசிட்டிவா நெகட்டிவா, யாருக்கு பாசிட்டிவ் யாருக்கு நெகட்டிவ் அப்படின்னு மேஷத்துல ஆரம்பிச்சு மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ராசிக்குமே அது பொருந்தும். அதனால அவசியம் நீங்க 12 ராசிக்காரர்களுமே இந்த பதிவை முழுசா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு திருப்தி, உங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். அதனால அவசியம் இந்த பதிவை முழுசா பார்க்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். முன்னாடி மேஷ ராசிக்காரர்களான ஒரு பலனை பார்த்துடலாம். 9ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் வீட்டுல இருக்கார், சுகபோகஸ்தானத்துல இருக்கார். அப்படின்றதுனால முதல் உங்களுக்கு இந்த அப்பா மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அப்பா விஷயங்கள், அதே மாதிரி அப்பாவுக்கு உடம்பு சரியா இல்லாம இருக்கு, இது மாதிரியான அப்பாவுக்கு என்னென்னலாம் நெகட்டிவ் இருக்கோ, என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கோ, அந்த எல்லா பிரச்சனைகளுமே இந்த குரு பயிற்சி உங்களை சரி பண்ணி வைப்பார். அதே மாதிரி அப்பா வழியில உங்களுக்கு சொத்துகள் ஏதாவது வர வேண்டியது இருக்கு அப்படின்னாலும் அந்த சொத்துகள் எல்லாமே இந்த குரு பயிற்சினால உங்களை சேரும், உங்களை தேடி வரும். இது வரைக்கும் நீங்க எவ்வளவு வருஷம் இதுக்காக கஷ்டப்பட்டிருப்பீங்களோ, எவ்வளவு வருஷம் நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்களோ, அந்த எல்லாமே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கை கூடும். அதனால அப்பாவுடைய ஹெல்த்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருந்தாலும் கூட இந்த குரு பயிற்சியிலிருந்து அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி நார்மலான ஒரு இடத்துக்கு வருவார். அதே மாதிரி உங்களுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஏதாவது சின்ன சின்ன மனோ சங்கடங்கள், கசப்புகள் இருக்கும் பட்சத்துல அது எல்லாமே கூட இந்த குரு பயிற்சி தீர்த்து விட்டுடும். ஏன்னா மாத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த 4ஆம் பாவத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார். ஆனா அவர் 9ஆம் அதிபதி, பித்ருகாரகன். சோ இது எல்லாமே ஒண்ணு சேரும் போது உங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப அந்யோன்யமா, சந்தோஷமா, சௌக்கியமா இருக்க போகுது. அதனால மேஷராசிக்காரர்களே, நீங்க இந்த குரு பயிற்சியை ரொம்பவே சந்தோஷமா இந்த வருஷத்தை நீங்க கடக்கலாம். இது முழுக்க முழுக்க கோச்சார ரீதியான பயிற்சியை பேஸ் பண்ணி சொல்லக்கூடிய பலன்கள். இப்ப பொதுவா நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். நான் மேஷ ராசி தான், ஆனா நீங்க சொன்ன மாதிரியான பலன்கள் எனக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கேன்ற மாதிரியான சில பேருக்கு மாற்று கருத்துகளும் உண்டு. ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒரு பொதுவான ஒரு கருத்து, மேஷத்திற்கு இந்த மாதிரியான நடக்கும் அப்படின்னு. ஆனா நீங்க மேஷ லக்னமாவும் இருக்கணும், உங்களுடைய சுய ஜாதகத்துல குருவும் நல்லாக இருக்கணும், தசாபுக்தியும் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கணும். இது எல்லாமே இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு இப்போ நான் சொன்ன எல்லா ராசியுடைய பலனும் ரொம்பவே கரெக்டா சூட் ஆகும். ஒருவேளை இதுல முன்ன பின்ன ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஒரே லக்னமா இல்லாம உங்களுக்கு ஃபேவரபிளான தசைகள் நடக்காம இருக்கும் பட்சத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்குமே தவிர இந்த குரு பயிற்சி பொதுவா மேஷ ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக பார்க்கப்படுறது. அடுத்தது ரிஷப ராசியுடைய பலன்களை நம்ம பார்த்துடலாம். ரிஷப ராசி சம்பந்தப்பட்ட வரைக்கும் இந்த குரு பகவான் 8ஆம் அதிபதியாகவும் 12ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர். இந்த குரு உங்களுக்கு 3ஆம் வீட்டுல இருக்காரு அப்படின்றதுனால ரொம்ப ஜாஸ்தி நீங்க அலைச்சல் படுவீங்க, நிறைய பிரயாணங்கள் செய்வீங்க.
அதே மாதிரி அந்த பிரயாணங்கள் உங்களுடைய உத்தியோகம் ரிலேட்டடா இருக்கும் பட்சத்துல அந்த உத்தியோகம் உங்களுக்கு பெரிய அளவுல வந்து கை கொடுக்கும். ஒரு அதீதமான பண வரவு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஏன்னா 3ஆம் வீட்டுல குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர், தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் 3ஆம் வீட்டுல இருக்காரு அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து நிறைய விதமான அலைச்சல்கள் இருக்கும். ஆனா அந்த அலைச்சலுக்கு சம்பந்தப்பட்ட அந்த அலைச்சலுக்கு கூடிய பண வரவும் உங்களுக்கு வந்து இருக்கும். சோ நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அலையிறீங்களோ உத்தியோகம் ரிலேட்டடா அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு வந்து பாசிட்டிவான ஒரு விஷயம்தான் இந்த குரு பயிற்சி ரிஷப ராசிக்காரர்களுக்கு வந்து கொடுப்பார். அதே மாதிரி பொதுவா பார்வை பலன் அந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் உண்டு. ஆனால் இது வந்து நம்ம ஒரே பதிவுல பார்க்கிறோம் அப்படின்றதுனால பொதுவான பலன்களை நம்ம பார்த்துடலாம். மேற்கொண்டு அடுத்தடுத்த பதிவை வந்து நம்ம போட அதுல பார்வை பலன் என்ன, அதே மாதிரி இந்த நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்ணும்போது அதோடைய பலன் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்து மெல்லமா பார்த்துட்டு வரலாம். சோ இது வந்து ரிஷப ராசிக்கு பொதுவா இந்த வருடம் நீங்க உழைச்சால் மட்டுமே உங்களுக்கு வந்து நல்ல விதமான பண வரவு அப்படிங்கிறது இருக்கும். சோ நீங்க வந்து பொதுவாவே உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கக்கூடியவங்க தான். அதனால இன்னமும் ஜாஸ்தி உழைங்க. நிச்சயமா அதுக்கு தகுந்த சன்மானம் இந்த குரு பயிற்சி, இந்த குரு பகவான் உங்களுக்காக வந்து கொடுப்பார். அடுத்தது மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை நம்ம வந்து பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பொதுவா குரு பகவான் 7ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் பார்க்கப்படுறவர். இந்த குரு பயிற்சியில ஒரு 4-5 ராசிக்கு வந்து ஃபேவரபிள், 4-5 ராசிக்கு அன்பேவரபிள், 4 ராசிக்கு வந்து நார்மலா ஆவரேஜா போகும். அதுல மேஷத்துக்கு ரொம்ப சூப்பர், ரிஷபத்துக்கு ஆவரேஜ், இந்த மிதுனம் சம்பந்தப்பட்ட வரைக்கும் ரொம்பவே வந்து பாசிட்டிவ். அதாவது எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி அந்த எக்ஸலண்ட் லெவல்ல வந்து உங்களுக்கு வந்து இருக்காரு. உங்களுடைய சுய ராசியிலிருந்து உங்களுடைய 2வது ராசிக்கு குரு பகவான் வந்து சஞ்சாரம் ஆயிருக்கார். இந்த இந்த சஞ்சாரத்தினாலே நிறைய பேருக்கு வந்து பொதுவா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கல்யாணம் ஆகாம சில பேர் இருக்கலாம். அதே மாதிரி கல்யாணம் ஆகியும் கூட ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சில சில மனோ சங்கடத்தோட இருக்கலாம். அந்த மாதிரியான எல்லா நிர்விக்னங்களும் எல்லா விதமான பிரச்சனைகளுமே நிவர்த்தி செஞ்சிட்டு தான் அவர் வந்து பயிற்சி ஆவார். அதனால இது வந்து உங்களுக்கு இந்த மிதுனம் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வந்து பொதுவா சஞ்சாரம் ஆனதுனால எல்லாருக்கும் பலன். ஆனா இந்த மிதுனத்துக்கு மட்டும் உங்களுடைய ராசியிலிருந்து 2வது ராசிக்கு மாறுறதுனால இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்துல ஒரு நல்ல அந்யோன்ய பந்தம் வந்து வரும். நிறைய புது புது சொந்தங்கள் வந்து உங்களை தேடி வருவாங்க. நிறைய புது புது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து உங்களுக்கு அமையும். உங்களுடைய ஃபேமிலியில இருக்கக்கூடிய பைனான்சியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து நீங்க வந்து வெளியே வருவீங்க. அதே மாதிரி நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் வந்து சீக்கிரமா வந்து இந்த குரு பயிற்சினால கல்யாணம் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்படும். நிச்சயமா இந்த வைசாக மாசத்திலே இந்த விசாகத்திலே வந்து உங்களுக்கு வந்து கல்யாணம் அப்படிங்கிறது வந்து நிச்சயம் ஆயிடும். வரக்கூடிய ஆவணியிலே வந்து உங்களுக்கு கல்யாணமே முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரியே நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பயிற்சி மிதுனத்துக்கு ரொம்பவே ஃபேவரபிளா வந்து இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பைனான்சியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏதாவது கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னாலும் கூட அந்த கடன் பிரச்சனையும் இந்த குரு பெயர்ச்சினால உங்களுக்கு கம்மியாக ஆரம்பிச்சிடும். முழுசாவே வந்து முடிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்தது 2வது பர்பஸ், உத்தியோகம்ன்ற ஒரு அதிபதி 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு. சோ ஃபர்ஸ்ட் இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை யாராவது வந்து தேடிட்டு இருக்கேல் அப்படின்னால் மிதுன ராசிக்காரர்களே, நீங்க ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய ஒரு நேரம், ரொம்ப எஃபெக்டிவ் போடணும். ஏன்னா இப்போ ரொம்பவே உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு. இந்த குரு பயிற்சி ஆனக்கு அப்புறமா உங்களுடைய 10ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல உச்சமாறார். அதுவும் குரு பகவான் கவர்மெண்ட் ரிலேட்டடா நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுவார். சோ நீங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு வந்து நல்ல நீங்க எதிர்பார்த்த கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது கிடைக்கும். சென்ட்ரல் கவர்மெண்டாவும் இருக்கட்டும், இல்ல கவர்மெண்டாவும் இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு அரசாங்க ரீதியான வேலை வந்து உங்களை தேடி வரப்போகும் ஒரு வருடமா இந்த குரு பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுறது. அடுத்தது வந்து குழந்தை பிராப்தமும் உங்களுக்கு ரொம்பவே வந்து இந்த டைம்ல ஃபேவரபிளா இருக்கு. குழந்தை இல்லாத மிதுன ராசிக்காரர்களுக்கு சீக்கிரமாவே வந்து குழந்தை பிராப்தமும் வந்து கிடைச்சிடும். அதே மாதிரி நீங்க நிறைய வந்து பிளான்ஸ் வச்சிருப்பேன், குறிக்கோள் வச்சிருப்பேன். அந்த எல்லா
விஷயங்களும் அந்த அச்சீவ்மெண்ட்டை நீங்க இந்த வருஷத்திலே வந்து முடிச்சிருவீங்க. அவ்வளோ ஃபேவரபிளா இருக்கக்கூடிய ஒரு வருடம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு. சோ மிதுன ராசி வந்து ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி. அடுத்தது நம்ம வந்து கடக ராசியுடைய பலன்களை பார்க்கலாம். இப்போ கடகம் அப்படின்ன உடனே நிறைய பேருக்கு வந்து கண்ணு உடனே அப்படியே உத்த பார்க்க ஆரம்பிச்சிருவேல். காரணம் என்ன அப்படின்னா கடகத்துல தான் குரு வந்திருக்கார். அதே மாதிரி கடகத்துல குரு பகவான் உச்சம். கடகத்துக்கு பொதுவா குரு பகவான் எப்படிப்பட்டவர்? அதே மாதிரி நம்மளுடைய நாட்டை இப்போ சிஎம்மா இருக்கக்கூடிய ராசியும் வந்து கடகம் தான். இந்த மாதிரி இந்த கடகத்தை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். அவ்வளோ ஏங்க, அடியேன் என்னுடைய லக்னமும் வந்து கடகம் தான். சோ இந்த மாதிரி இந்த கடகத்துக்கு வந்து இது மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் உண்டு. பொதுவா வந்து சுகஸ்தானம் இந்த காலச்சக்கர ரூபமா பார்க்கும் போது இந்த மாதிரியான சுகஸ்தானத்துல குரு உச்சமாகும் பட்சத்துல இந்த கடக ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப அதீதமான பலன்களை, அதுவும் நல்ல விதமான பலன்களை வந்து கொடுக்க ரொம்ப ரெடியா இருக்கார் குரு பகவான். ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஏன்னா பொதுவா ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு இடத்துல வந்து உச்சம் நீச்சம்ன்ற மாதிரியான ஒரு ஃபார்முலா நம்மளுடைய ஜாதகத்துல உண்டு, இந்த ஜோசியத்துல சாஸ்திரத்துல உண்டு. அதுல குரு பகவானுக்கு வந்து நீச்சம் அப்படின்ற இடம் அப்படிங்கிறது கரெக்டா கடகத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய மகரத்துல. அதே மாதிரி உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய கடகத்துல. சுய இடம் அப்படின்னு வந்து தனுசுவும் மீனமும் அப்படின்னு வந்து சொல்லுவா. சோ பொதுவா இது குருவுக்கு மட்டும் ஒரு 4 விதமான ஃபார்முலா. அது மாதிரி 9 கிரகத்துக்கும் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. சோ அதுல குரு பயிற்சியுடைய வீடியோன்றதுனால குருவுடைய ரொம்பவே வந்து ஃபேவரபிளான ஒரு இடத்துல குரு வந்து இருந்திருக்கார். இப்போ வந்து பயிற்சி ஆகிறார் அப்படின்றதுனால கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப புத்திகள் ரொம்ப ஸ்பீடா வந்து வேலை செய்யும். இது வரைக்கும் சோர்வா வந்து இருந்திருக்கலாம். ஆனா இந்த குரு பயிற்சினால எந்த ஒரு தப்பான டிசிஷனும் வந்து எடுக்கவே மாட்டீங்க. அதே மாதிரி நிறைய விஷயத்துல வந்து நீங்க ஹோல்டு பண்ணி வச்சிருப்பீங்க யோசிச்சு. நம்ம இந்த டைம்ல அதை ஆரம்பிச்சுக்கலாம், இந்த டைம்ல அது பண்ணலாம், இந்த டைம்ல பேசலாம் அப்படின்னு. அந்த டைம் இப்போதான் வந்து நமக்கு வந்திருக்கு. அதனால இனிமே நீங்க வந்து ஆடக்கூடிய ஒரு கிரவுண்டு இந்த வருஷம். சோ இது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண எல்லா சமாச்சாரமும் உங்களுக்கு ஒன்னா வந்து ஆக்டிவேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ பொதுவா ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு பாசிட்டிவ் ஒரு ஒரு நெகட்டிவ் சொல்லலாம். ஆனா கடகத்துக்கு எந்த நெகட்டிவ் சொல்றதுன்னே வந்து தெரியல. எல்லாமே வந்து பாசிட்டிவா இருக்கு. உதாரணம், கல்யாணம் பர்பஸ் எடுத்துக்கிட்டே அப்படின்னாலும் பாசிட்டிவ். ஏன்னா சுய ராசியில உட்கார்ந்துகிட்டு கலத்திர பாவம் 7ஆம் பாவத்தை வந்து பார்க்கிறார். சோ நிச்சயமா கல்யாணம் ஆகாத கடக ராசி கடக லக்னக்காரர்களுக்கு இந்த வருடமே வந்து கல்யாணம் அப்படிங்கிறது நிச்சயமா வந்து முடிஞ்சிடும். இதுல எந்தவித சந்தேகமும் வந்து கிடையாது. இப்பவே வந்து அதோடைய ஆக்டிவேஷன்ஸ் வந்து ஆரம்பிச்சிடும். ஒண்ணு. அடுத்தது புத்திரஸ்தானத்தை பார்க்கக்கூடியவர். அதே மாதிரி புத்திரகாரகம் தான் பிரகஸ்பதியும். சோ 5ஆம் பாவத்தையும் வந்து குரு பகவான் அவருக்கு பார்வை உண்டு. சோ குழந்தை பிராப்தம் இல்லாதவர்கள் இந்த குரு பெயர்ச்சினால குழந்தையும் எடுப்பாங்க. நிச்சயமா சீக்கிரமா நீங்க வந்து ஒரு ஒரு தாயா ஒரு அப்பாவா வந்து நீங்க வந்து மாறக்கூடிய ஒரு நேரம் இந்த குரு பெயர்ச்சி. அடுத்தது உங்களுடைய ஞானம் அப்படிங்கிறது வந்து அதிகமாகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புத்திகள் வந்து ரொம்ப ஸ்பீடா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா இந்த ஞானம், அதாவது கரெக்டான நேரத்துல எந்த நேரத்துல யாருக்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், அளந்து பேசணுமா இல்ல வந்து முழுசா பேசணுமா, இந்த மாதிரியான சில ஃபார்முலாஸ் சில டெக்னிக்ஸ் சில தேரி வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நமக்காக வந்து கொடுத்துட்டு போயிருக்கா. சோ அந்த தேரிகள் எல்லாமே நம்ம கத்துக்கிட்டு இப்ப பேச மாட்டோம், ஃப்ளோல பேசுவோம். ஆனா அது வந்து கரெக்டா வந்து பாயிண்ட்ல வந்து உட்காரும். அவ்வளவு ஃபேவரபிளான ஒரு ஒரு பயிற்சி இந்த குரு பயிற்சி. அதே மாதிரி அப்பா மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய சொத்துகள் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்காரு அப்படின்னா அதுவும் சீக்கிரமா வந்து சரியாகும். அதே மாதிரி அப்பாவுடைய உறவினர் மூலியமாக உங்களுக்கு நிறைய சொந்தங்கள் அப்படிங்கிறது வந்து வரும். அதே மாதிரி கல்யாணம் நடக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அப்பா வழியில சொந்தம் மூலியமாவும் வர்றதுக்கு 50-50 சான்சஸும் வந்து இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் வேலையும் கிடைக்கும். உத்தியோகம் மாறணும்ன்ற ஐடியா இருந்தேன் அப்படின்னாலும் தாராளமா மாறலாம். இது மாதிரி நான் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்களுக்கு என்னெல்லாம் வந்து இதுவரைக்கும் சங்கடம் கொடுத்ததோ அந்த எல்லா சங்கடத்திலிருந்தும் இந்த குரு பயிற்சி நமக்கு வந்து நல்லதே கொடுக்க போறார்.
ஸோ அவ்வளோ பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு ராசியா கடக ராசியை வந்து பார்க்கப்படுறார். அடுத்தது சிம்ம ராசியோடைய பலன். இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை தான். காரணம் என்ன அப்படின்னா, பொதுவா சிம்ம ராசிக்கு குரு பகவான் எப்படிப்பட்டவர்னா 5ஆம் அதிபதியானவர், 8ஆம் அதிபதியானவர். சோ இந்த 5ஆம் அதிபதி அப்படிங்கிறது ஓகே, நல்ல விஷயம்தான். பொதுவா சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு வந்து உச்சமா இருக்கும்பொழுது ரொம்ப நல்ல பெரிய பெரிய போஸ்டிங்கெல்லாம் போவான்ற மாதிரியான சில விஷயங்கள், சில சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள் சொல்லுது. அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸும் வந்து ஃபேஸ் பண்ணுவான்ற மாதிரியான சில சாஸ்திரமும் சொல்லுது. ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுடைய ஹெல்த்தை நீங்க வந்து கேர் எடுத்து பார்த்துக்கணும். உங்களுடைய ஹெல்த்ல வந்து நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். இது வரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், எந்த நேரத்துல என்ன வேணும்னாலும் சாப்பிட்டிருக்கலாம், உங்களுடைய ரொட்டீன் ரொம்பவே வந்து டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கலாம். ஆனா இனிமே நீங்க உங்களுடைய ரொட்டீனை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். பொதுவா நம்மளுடைய சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கணும். அதே மாதிரி சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்மளுடைய அனுஷ்டானங்களை செஞ்சிடணும். சூரிய உதயத்திலிருந்து சூரியன் ஹஸ்தமனம் ஆகிற வரைக்கும் நம்மளுடைய சம்சாரம் செய்யக்கூடிய வேலைகளை நம்ம வந்து செய்யணும். சூரியன் ஹஸ்தமனம் ஆன உடனே நம்ம வந்து இரவு சாப்பாடை முடிச்சிட்டு உடனே படுத்து தூங்கிடணும் அப்படின்ற மாதிரியான நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லுது. ஆனா இந்த காலத்துல வந்து நிச்சயமா அது 1% கூட யாரும் ஃபாலோ பண்ண முடியறது இல்ல. காரணம், எல்லாருக்கும் லௌகீகமா நிறைய விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறைய ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். நைட் ஷிஃப்ட் போறவா இருக்கா, அதே மாதிரி டிராவல்ஸ் வச்சிருக்கிறவா, வண்டி ஓட்டுறவங்க, இவங்களெல்லாம் வந்து நம்ம பாவம் எதுலையுமே வந்து சேர்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான இருக்கக்கூடியவங்க கம்பல்சரி, அதுவும் முக்கியமா இரவுல கண்ணு முழிக்கிறவங்களுக்கு இது வந்து மெயினா எடுத்துக்கோங்க. இந்த சிம்மராசிக்காரர்களே, இரவுல கண்ணு முழிக்கிறீங்களா, தயவு செஞ்சு உங்களுடைய ஹெல்த்ல வந்து நீங்க கேர் எடுத்துக்கோங்க. இல்ல பொதுவான வாழ்க்கையில தான் நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து உங்களுடைய ஹெல்த்ல வந்து கேர் எடுத்துக்கணும். ஏன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட செலவுகளை அதிகப்படுத்தும். அதுக்கப்புறமா வந்து நிறைய வந்து வாண்டடாவே நம்மளை தேடி வரும் தேவையில்லாத செலவுகள். இப்போ ஒரு விஷயம், ஒரு பொருள் இருக்கு, என்ன பொருளா வேணாலும் நீங்க வந்து உங்களுக்கு மனசுல வச்சுக்கோங்க. அந்த பொருள் வந்து 5,000த்துலயும் கிடைக்குது, 50,000த்துலயும் கிடைக்குது, 5,00,000த்துலயும் கிடைக்குது. நம்மளுடைய சக்தி 500 ரூபாய் கொடுத்து வாங்குற மாதிரி லெவல்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணம், நம்ம என்ன பிளான் பண்ணணும்னா 5,000 ரூபாய் வாங்குற அந்த பொருளை நம்ம வாங்கிக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், 50,000 ரூபாய்க்கோ 5,00,000 ரூபாய்க்கோ இருக்கக்கூடிய அதே பொருளை நம்ம வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஒருவேளை வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா அது வந்து நமக்கு வந்து அவ்வளவு பிரயோஜனப்படாது. சோ லாஸ் தான். அந்த கடனை முடியறதுக்கே நம்ம வந்து 1 வருஷ காலம் இதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ இந்த மாதிரி நமக்கு தேவையில்லாத விஷயத்துல நம்ம காசு போடுவோம். இப்போ நமக்கு ஐபோன் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கலாம். ஆனா அந்த சக்தி நமக்கு இல்லைன்னா அந்த பக்கம் நம்ம இப்போதைக்கு போகக்கூடாது. அந்த சக்தியை நம்ம வளர்த்துக்கிட்டு தான் போகணும். இல்ல நான் இஎம்ஐ கட்டுவேன், நான் வாங்குவேன், அது அவசியம் இல்லாதது. இப்போ நம்ம வீட்டுல வந்து டிவி பாக்குறதுக்கு டிவி இருக்கு. ஆனா இல்ல, எனக்கு வந்து 75 இன்ச்ல தான் வேணும், 104 இன்ச்ல தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி வாங்குறோம் பார்த்தீங்களா? அதனால யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. நமக்கு தான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் ஜாஸ்தி, பணமும் வந்து விரயம். ஏன்னா இந்த நேரத்துல பணம் விரயம் ரொம்பவே ஆக்டிவா இருக்கு. நம்மளுடைய 12ஆம் வீட்டுல குரு பகவான், விரயஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு அப்படின்றதுனால நிறைய விரயம் வந்து வரும். தெரிஞ்சோ தெரியாமலோ, அதுவும் இந்த ஹெல்த் ரிலேட்டடா நிறைய வரும். அதனால தயவு செஞ்சு நான் சொல்றேன், காசை அனாவசியமா செலவு பண்ண வேண்டாம். அதே மாதிரி இந்த ஹெல்த்லயும் நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. கரெக்டான நேரத்துல சாப்பிடுறது, கரெக்டான நேரத்துல தூங்குறது, அதே மாதிரி நிறைய வந்து தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரியான சமாச்சாரங்களை கொஞ்சம் நீங்க வச்சுக்கிட்டு உங்களுடைய ஹெல்த்ல நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சோ இதுதான் வந்து குரு பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன். அடுத்தது கன்னி ராசிக்காரர்களுக்கான பலன். இந்த கன்னி ராசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பனா சொல்லணும்னா இவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப அதீதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. கடகத்துக்கும் மிதுனத்துக்கும் என்ன சொன்னேனோ அதேதான் வந்து நான் கன்னிக்கும் சொல்ல போறேன். ஏன்னா நமக்கு வந்து சுகஸ்தானம், அதே மாதிரி கலத்திரஸ்தானத்துடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். அவர் வந்து 11ஆம் வீட்டுல உச்சம் பெற்றிருக்கார். சோ அதனால உங்களுடைய லைஃப் பார்ட்னர்னால
உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கா இருந்தால் நிச்சயமா இப்போ கல்யாணம் முடிஞ்சிடும். கல்யாணம் முடிஞ்ச உடனே நீங்க அடுத்த லெவலுக்கு போக போறீங்க. அதுக்கு ப்ரிப்பேர்டா இருங்கோ. கல்யாணம் ஆன எல்லா கன்னி ராசிக்காரர்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். ஏன்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸ்னால உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கு. நிறைய பண வரவு வர இருக்கு. அவங்க மூலியமா உங்களுக்கு நிறைய சுக போகங்கள் வர இருக்கு. சோ நம்ம வந்து வாழ்க்கையில என்னெல்லாம் சங்கடமா நினைச்சிருந்தோமோ அந்த சங்கடம் வந்து சில பேரால மட்டும்தான் வந்து ரிலீஸ் பண்ண முடியும். அந்த சங்கடத்துல இருந்து ஒண்ணு எமோஷன் சப்போர்ட்டா வந்து அம்மா அப்பா இல்லைன்னா ஒய்ஃப் இல்ல பசங்க இதை தாண்டி செகண்டரியா வந்து ஃப்ரெண்ட்ஸோ இல்லைன்னா பந்து மித்திரர்களோ வந்து இருப்பா. ஆனா முழுக்க முழுக்க எமோஷனல் சப்போர்ட்டா இருக்கட்டும், ஃபைனான்சியல் சப்போர்ட்டா இருக்கட்டும், இது எல்லா சப்போர்ட்டுமே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கிடைக்க இருக்கு. அதுவும் லைஃப் பார்ட்னர் மூலியமா ரொம்பவே ஜாஸ்தி கிடைக்க இருக்கு. அதனால அவங்கள நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து சந்தோஷமா வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து ஒரு உன்னதமான ஒரு வருஷமா ஒரு பயிற்சியா இந்த குரு பயிற்சியை வந்து பார்க்கப்படுறது. அதே மாதிரி அம்மாக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு அப்படின்னா அவங்க ரெக்கவரி ஆகக்கூடிய ஒரு நேரம், அம்மா வழியில வரக்கூடிய சொத்துகள் வந்து சேரக்கூடிய நேரமாகவும் இந்த குரு பயிற்சி கன்னியா ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுறது. அடுத்தது துலாம் ராசி பலன். துலாம் அப்படின்னு சொன்னாலே வந்து இவங்க வந்து கரெக்டா இருப்பாங்கப்பா. இவங்க கிட்ட வந்து நம்ம பேசி ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி கரெக்ட்னா கரெக்ட், தப்புனா தப்பு. அதாவது அப்படியே பேலன்ஸ் தான் கொண்டு போவாங்க. அந்த மாதிரியான ஒரு ராசிக்காரர்கள். சோ உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சாதகமா இருக்கு. காரணம் உங்களுடைய 10ஆம் வீட்டுக்கு குரு பகவான் வந்து பயிற்சி ஆயிருக்கார். உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுடைய ராசி பிரகாரம் 3க்கும் 6க்கும் அதிபதியானவர். சோ பொதுவா இந்த துலாம்க்கு குரு பகவான் வந்து பெரிய அளவுல வந்து ஒரு நல்லது செய்யறவர் கிடையாது. அலைச்சலும் கொடுப்பாரு, அதே மாதிரி கடனை கொடுப்பாரு, அதே மாதிரி நிறைய பிரச்சனைகளை கொடுப்பாரு, கோர்ட் கேஸ் எல்லாம் எழுதி விட்டுருவார். அந்த மாதிரி கூடிய ஒரு கிரகம் தான் உங்களுக்கு. ஆனால் இது வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பேல். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு 10ஆம் வீட்டுல வருது அப்படின்றதுனால நீங்க என்னெல்லாம் வந்து டார்கெட்டா வச்சு இவ்வளோ நாள் நீங்க பிரயாணம் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த எல்லா டார்கெட்டுமே இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு அச்சீவ் பண்ணுவேல். எல்லாமே வந்து நீங்க செஞ்சு முடிப்பீங்க. வீடு கட்டணும்னு நினைச்சிருப்பேல், அதே மாதிரி கடனை முடிக்கணும்னு நினைச்சிருப்பேல், பசங்க லைஃபை செட்டில் பண்ணணும்னு நினைச்சிருப்பேல், கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிருப்பேல். இது மாதிரி நீங்க என்னென்னலாம் வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தீங்களோ அது எல்லாமே வந்து இந்த குரு பயிற்சியை நீங்க வந்து அச்சீவ் பண்ணி முடிச்சிருவீங்க. சோ அவ்வளோ நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் நீங்க அடுத்த இடத்துக்கு நீங்க போக போறீங்க. அதாவது ப்ரமோஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்கு, வர இருக்கு. சோ அவசியம் நீங்க வந்து ப்ரமோஷனை தேடி போக போறீங்க. அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்கிற எல்லா துலா ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சி வேலை கிடைக்கும். ரெடியா இருக்கு உங்களுக்கு வேலை. பயிற்சி ஆன உடனே உங்களை தேடி அப்பாயின்மெண்ட் லெட்டர் உங்க கையில வரும். அதே மாதிரி நீங்க வந்து வேலை மாறணும் அப்படின்ற ஐடியால இருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக மாறலாம். மாறக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த குரு பெயர்ச்சி நேரம் உங்களுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கும் வந்து ரொம்பவே வந்து ஃபேவரபிளான ஒரு பயிற்சி தான். அடுத்தது விருச்சிக ராசியுடைய பலன். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வந்து ஒரு கரெக்டான முடிவு எடுக்கிறதுக்கு அவ்வளோ பாடுபடுவீங்க. ஏன்னா சந்திரன் வந்து நீச்சம் ஆகிற ஒரு இடம். ஸோ அதனால மைண்ட் அப்படிங்கிறது அப்படியே ஆஸ்ட்ரேஷன்லயே இருக்கும். இது என்ன பண்ணலாம், ஒரு விஷயத்த வந்து நம்ம கமிட்மெண்ட் பண்ணிடுவோம். கமிட்மெண்ட் பண்ண விஷயத்த வந்து அச்சீவ் பண்ணி முடிச்சிருவோம். இருந்தாலும் அந்த அச்சீவ் பண்றதுக்குள்ள நடுவில் இருக்கிற அந்த பீரியட் இருக்க பாத்தீங்களா, அதை கடக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவேல். ஸோ அந்த மாதிரியான ஒரு ராசிக்காரர்கள் இந்த விருச்சிக ராசி. ஆனால் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப 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 ஃபேவரபிள். கடகத்துக்கு எவ்வளோ ஃபேவரபிளோ அவ்வளோ ஃபேவரபிள் விருச்சிகத்துக்கும். காரணம் பார்வை. பார்வை பலன் 5ஆம் பார்வையுடைய பலன் வந்து முழுசா இருக்கு. நம்மளுடைய விருச்சிக ராசியிலிருந்து 9ஆம் வீட்டுல வந்து குரு பயிற்சி ஆயிருக்கார். அதே மாதிரி விருச்சிகத்துக்கு குரு பகவான் பொதுவா நிறைய நல்லது செய்யக்கூடியவர். ஏன்னா 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியானவர் அவர். அவர் வந்து 9ஆம் வீட்டுல பயிற்சி ஆயிருக்கார். இது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். இந்த சான்ஸை வந்து விட்டுடவே விட்டுடாதீங்க. நீங்க வந்து
நிச்சயமா வந்து ஒரு கோட்டீஸ்வர யோகம்லாம் சொல்லுவா பாத்தீங்களா, அது வந்து இந்த டைம்ல கிடைக்குங்க. அதனால உங்களுடைய விடாமுயற்சியில நம்பிக்கை வைங்க. இந்த குரு பெயர்ச்சி அந்த முயற்சி வீண் போகாது. முழுக்க முழுக்க நமக்கு வந்து ஃபேவரபிளாவே வந்து கொண்டு போகும். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட எல்லா ஃபவுண்டேஷனுமே இப்ப நம்ம அந்த இடத்துல ஏசி போட்டு நம்ம உட்கார்ந்து அதை வந்து நம்ம அனுபவிக்கலாம். சோ அவ்வளோ ஒரு அதீதமான விஷயம். உங்களுக்கும் எல்லா விதமான பாசிட்டிவும் நடக்க ரெடியா இருக்கு. கல்யாணம் ஆகலையா, கல்யாணம் நடந்துரும். கல்யாணம் நடந்தவங்களா இருந்தேன் அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கு. குழந்தை பிராப்தம் இல்லையா, குழந்தை பிராப்தமும் இந்த தடவை கிடைச்சிடும். அதே மாதிரி பைனான்சியலான பிரச்சனையா, அந்த எல்லா பிரச்சனையும் வந்து நிவர்த்தி ஆயிடும். குடும்பத்துல நிறைய மனோ சங்கடங்களா, அந்த சங்கடங்களும் நிவர்த்தி ஆயிடும். அதே மாதிரி உங்களுடைய உத்தியோகத்துல வந்து பிரச்சனையா, அந்த உத்தியோகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையும் நிவர்த்தி ஆயிடும். உங்களுடைய உத்தியோகத்துல வந்து ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். அப்பா வழி அம்மா வழின்னு 2 பேர் வழியில இருந்து வரக்கூடிய சொத்துக்கள் வந்து சேரும். அதே மாதிரி நிறைய பந்துக்கள், நிறைய மித்திரர்கள் வந்து நம்மளை தேடி வருவா. நம்ம எல்லார் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கு. சோ அதே மாதிரி டைம் ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால ரொம்பவும் ஆடிடக்கூடாது. ஏன்னா இந்த வருஷம் ஆடிடலாம். அதுக்கப்புறம் திருப்பி குரு வந்து நமக்கு 12லயோ 6, 8, 12லயோ வரும்போது திருப்பியும் நம்ம சில பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுவோம். கர்மாவை ஜாஸ்தி பண்ணிக்காம தர்மமான முறையில நம்ம வந்து கொண்டு போனாலே, நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு போனாலே நமக்கு நடக்கக்கூடிய எல்லாவித நல்லதுங்களும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்க ரெடியா இருக்கு இந்த குரு பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அடுத்தது தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்கு வந்து பொதுவா அவருடைய சொந்த வீடு, குருவுடைய வீடு தனுசு 1ஆம் வீடும் அதே மாதிரி 4ஆம் வீடும் அதிபதியானவர். அவர் வந்து இப்போ தனுசுக்கு வந்து கரெக்டா 8ஆம் வீட்டுல பயிற்சி ஆகிறார். 8 அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளான ஒரு விஷயம்தான். ஸோ உங்களுடைய ஹெல்த்ல நீங்க வந்து கேர் எடுத்துக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய ரகசியங்கள் அப்படிங்கறது நீங்க இதுவரைக்கும் நீங்க வந்து கட்டி காப்பாத்தி கொண்டு வந்திருப்பேன். அந்த ரகசியம் வெளியே சொல்றதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க ஃபேஸ் பண்ண போறேன். அதனால ரொம்ப உஷாரா இருங்கோ, ஜாக்கிரதையா இருங்கோ. அதே மாதிரி ஹெல்த்ல கேர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் நடக்க இருக்கு. யாரும் பயப்பட வேணாம். வண்டி ஓட்டும் போது எல்லாரும் உஷாரா ஓட்டுங்கோ. ஏன்னா 4ஆம் அதிபதி 8ஆம் வீட்டுல ஆக்சிடென்ட் நடக்கும். அதே மாதிரி வண்டி ஓட்டும் போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும். நிறைய ப்ரெஷரை வந்து நீங்க ஃபேஸ் பண்ணுவேல். யாரும் பயப்படாதீங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். 4 ராசிக்கு ஃபேவரபிள், 4 ராசிக்கு வந்து ஆவரேஜ், 4 ராசிக்கு வந்து அன்ஃபேவரபிள். அதுல அன்ஃபேவரபிளா இருக்கக்கூடிய சில 4 ராசியில ஒரு ராசி தனுசு ராசி. சோ இந்த தனுசு ராசிக்காரர்களே, நீங்க இந்த குரு பெயர்ச்சி முழுக்க 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 ரொம்பவே உஷாரா இருக்கக்கூடிய ஒரு நேரம். யாரையும் நம்பி எதையும் கொடுக்க வேணாம். உங்களுடைய பத்திரத்தை கொடுக்க வேணாம், வண்டியை கொடுக்க வேணாம். நீங்களும் யாருடைய சொத்துலையும் அனுபவிக்க வேண்டாம், யார் வண்டியும் அனுபவிக்க வேண்டாம். நிறைய பிரச்சனையில சிக்கல்கள்ல மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால தயவு செஞ்சு சொல்றேன், ரொம்ப உஷாரா இருங்க. இந்த குரு பெயர்ச்சி நீங்க கடந்துட்டாலே அடுத்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபிளா அமைஞ்சிடும். சோ இதுதான் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கான ஒரு பலன். அடுத்தது மகர ராசிக்காரர்களுக்கான பலன். மகரம், அவருக்கு வந்து குரு பகவான் 3ஆம் அதிபதியானவர், 12ஆம் அதிபதியானவர். 3 அப்படிங்கிறது அலைச்சல், வீரியம், தைரியம் இது எல்லாமே வரும். 12 அப்படிங்கிறது விரயம், இது எல்லாமே வரும். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு விரயம் ரெடியா இருக்கு. ஆனா அது எல்லாமே பாசிட்டிவான விரயமா தான் இருக்கு. அதுதான் பெரிய விஷயம். நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இப்ப உதாரணம், நீங்க வந்து ஒரு ஃப்ரீயா இருக்கீங்க, கமிட்மெண்ட் பெரிய அளவுல இல்லாம உங்களுடைய சம்பாத்தியத்துல ஒரு 20% மட்டும் கமிட்மெண்ட்டுக்கு வச்சுட்டு மீதி 80% நீங்க எடுத்துக்கிட்டு ஃப்ரீயா இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரம் நீங்க கமிட்மெண்ட்குள்ள இறங்குற ஒரு நேரம். அதனால ஏதாவது ஒரு வீடு வாங்குறதோ, கார் வாங்குறதோ, இல்ல வேற ஏதாவது ஒரு சுப செலவு பண்றதோ, கல்யாணமோ, காது குத்தோ, ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் சமாச்சாரங்களுக்காக நீங்க செலவு பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபேவரபிளா பார்க்கப்படுறது. உங்களுக்கு இந்த செலவுகள் தேடி வரும். அதனால தயவு செஞ்சு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்குள்ள இறங்கிடுமோ, வேற ஒன்றும் இல்லை. நீங்க கமிட்மெண்ட்குள்ள இறங்கிட்டே அப்படின்னாலே உங்களுக்கு வரக்கூடிய அந்த விரயம், போகக்கூடிய காசு வந்து பிரயோஜனமா வந்து போகும். இல்லைன்னா வந்து முழுக்க முழுக்க வேஸ்டா வந்து போயிடும். வேஸ்டா போகாம பிரயோஜனமா போகிறதுக்காக நான் உங்களுக்கு ஐடியா சொல்றேன். டக்குன்னு ஒரு கமிட்மெண்ட், ஒரு வீடு வாங்கிடுங்க, ஒரு கார் வாங்கிடுங்க. உங்களுக்கு என்ன நீடி இப்போதைக்கு அவசரமா வேணுமோ அதுக்குள்ள நீங்க இறங்கிட்டே அப்படின்னாலே உங்களுக்கு அந்த விரயம் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகாது.
அதே மாதிரி உங்களுக்கு அலைச்சல் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும், பயப்பட வேணாம். உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரியான அலைச்சல் தான் இருக்கும். அதனால இந்த குரு பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு நினைச்சேல் அப்படின்னா உங்களுக்கு ஃபேவரபிளா மாத்திக்கலாம். அடுத்தது வந்து கும்பராசிக்காரர்களுக்கான ஒரு பலன். கும்பராசிக்கு பொதுவா குரு பகவான் ரொம்ப 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 ஃபேவர் பண்ணக்கூடிய ஒரு பகவான், ஒரு கிரகம். ஏன்னா 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி, இது ரெண்டுமே தனஸ்தானம், வருமான ஸ்தானம், அதே மாதிரி குறிக்கோள் ஸ்தானம். இது எல்லாமே வந்து சொல்லுவா நம்ம வந்து சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, அது தக்க வச்சுக்கிறது பெரிய விஷயம். இது எல்லாமே உங்க கை சாமர்த்தியம், அவ்வளோ பண்ணுவேல். ஆக்சுவலா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஃபேவரபிளா இல்ல. உங்களுக்கு நான் இவ்வளவு ஹைப் கொடுத்ததுக்கு காரணம், இப்போ இது வரைக்கும் நீங்க இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிருப்பேன். உங்களுக்கு வந்து இந்த கடைசி ஒரு வருஷம் 2025ல இருந்து 26 வரைக்கும் இந்த குரு பயிற்சி அவ்வளவு ஃபேவரபிளா இருந்திருக்கும், நிறைய அனுபவிச்சிருப்பேன். ஆனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 6ஆம் வீட்டுல குரு பயிற்சி ஆகிறார். 6ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். இந்த ருணம் அப்படின்னா வந்து கடன் தொல்லை ஜாஸ்தியாகும். அதனால கடனாளி ஆகாம பாத்துக்கோங்க. கடன் இருக்கு அப்படின்னா அது சீக்கிரமா முடிக்க பாருங்க, ஒண்ணு. அடுத்தது ரோகம், உங்களுக்கு வந்து நிறைய ரோகங்கள் வரக்கூடிய ஒரு நேரம். அதனால ஹெல்த் கான்சியஸா இருக்கணும், 2வது. 3வது வந்து சத்ரு, உங்களுக்கு வந்து தேடி உங்களை தேடி சத்துருக்கள் வருவாங்க. உங்களுடைய வாக்கு ரொம்ப மாறும். உங்களுடைய வாயினால நீங்க நிறைய பிரச்சனையில மாட்டிப்பீங்க. அதனால இந்த ஒரு வருஷ காலம் கொஞ்சம் எதுவுமே பேசாம கரெக்டா தர்மமா என்ன நடக்கணுமோ என்ன நடக்குதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருங்க. நீங்க பேசுனீங்கன்னா பிரச்சனை வந்துடும். சோ உங்களுக்கு முழுக்க முழுக்க பிரச்சனை உங்களுடைய வாக்குலையும் உங்க வாயிலையும் தான் இருக்கு. சோ இந்த குரு பயிற்சியை நீங்க கடந்துட்டே அப்படின்னா அடுத்த குரு பயிற்சி ரொம்பவே ஃபேவரபிளா உங்களுக்கு இருக்கும். சோ இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கோர்ட் கேஸ் வரைக்கும் உங்களுக்கு கொண்டு போகக்கூடிய நிறைய சான்சஸ் இருக்கு. இல்ல கோர்ட் கேஸ் எல்லாம் ஏதாவது இருக்கு அப்படின்னா இந்த கோர்ட் கேஸ்ல இருந்து கொஞ்சம் வெளியே வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. சோ இந்த குரு பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கு அவ்வளவு ஃபேவரபிளா இல்ல, அன்ஃபேவரபிள் தான். சோ ரொம்பவே உஷாரா இருக்கக்கூடிய ஒரு ராசியில ஒன்னாக இந்த கும்பராசியும் வந்து பார்க்கப்படுறது. அடுத்தது வந்து மீன ராசி. இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஃபேவரபிள் இந்த குரு. ஏன்னா அவருடைய சொந்த வீடு, அதே மாதிரி 1க்கும் 10ஆம் அதிபதிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் கரெக்டா 5ஆம் வீட்டுல கேந்திர திரிகோணம்னு ஒண்ணு சொல்லுவா பாத்தீங்களா, அந்த கேந்திரமும் திரிகோணமும் சேர்ந்து வந்திருக்கிற ஒரு விஷயம் உங்க மீன ராசிக்கு வந்து நடந்திருக்கு. நான் கடக விருச்சிக மேஷத்துக்கு என்ன சொன்னேனோ அதேதான் உங்களுக்கும். முழுக்க 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 ஒரு பாசிட்டிவான வைப்ல தான் நீங்க வந்து இருப்பேல். எப்பவுமே பார்ட்டியில இருப்பேல், ரொம்ப சௌக்கியமா சந்தோஷமா இருப்பேல். பார்வையும் இருக்கு, அவருடைய சொந்த வீடும் கூட. அதே மாதிரி இந்த பயிற்சி 5ஆம் வீட்டுல உச்சமா இருக்குன்றதுனால எல்லா விதமான பாசிட்டிவும் உங்களுக்கு நடக்கும். நான் திருப்பியும் சொல்றேன், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆனவங்களுக்கு நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரம், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், குழந்தையினால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரம், படிப்பு விஷயங்கள்ல எந்த ஒரு நிர்விக்னமும் இல்லாம நல்லபடியா படிப்பேன், உத்தியோகத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம அடுத்த லெவலுக்கு நீங்க வந்து போவேன். இது மாதிரி ஒரு மனுஷனுக்கு லௌகீக வாழ்க்கையில என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த எல்லா தேவைகளுமே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நடக்கும். அதனால நிறைய நல்லது நடக்குதுன்றதுனால நம்ம வந்து ரொம்பவும் ஆடாம இந்த குரு பயிற்சியை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சோ முழுக்க முழுக்க மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்பவே ஃபேவரபிளான ஒரு பயிற்சி தான். சோ 12 ராசியோடைய பலனும் நம்ம வந்து பார்த்துட்டோம். இதுல வந்து சில பேருக்கு மாற்று கருத்துகள் இருக்கலாம், சில பேருக்கு வந்து சில விஷயமான சில மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய சுய ஜாதகத்துல குரு பகவான் எங்க இருக்கார், நம்ம ராசி என்ன, நம்மளுடைய லக்னம் என்ன, நமக்கு என்ன தசை ஓடுது, என்ன புக்திகள் ஓடுது, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் சுயமா நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்மளால வந்து பார்க்க முடியும். இது எல்லா ஜோசியருக்குமே வந்து தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் அப்படி இருந்தும் இந்த மாதிரியான பயிற்சி பலன், இந்த மாதிரியான ராசி பலன் ஏன் போடுறோம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு அவேர்னஸோட இருக்கணும். நீங்க வந்து எந்த ஒரு அதர்மத்துக்கும் போகக்கூடாது, எப்பவுமே தர்மமான வழியில இருக்கணும் அப்படின்றதுனாலதான்
இந்த மாதிரியான பதிவுகளை போடுறோம். ஸோ பொதுவா எல்லாரும் சொல்றதுதான், குருவுடைய ஸ்தலம் ஆலங்குடி. ஸோ இந்த நேரத்துல எல்லாருமே அந்த குரு பகவான அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டு வர்றதுனால, அந்த இடத்துல இருக்கக்கூடிய எனர்ஜியை நம்ம வாங்கிட்டு வர்றதுனால நமக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி நான் உங்களுடைய ஃபேமிலியில ஒருத்தனா சொல்றேன், கூட்டத்துல போகாதீங்க. தயவு செஞ்சு கூட்டத்துல போகாதீங்க. இந்த குரு பயிற்சியில ஒரு வாரத்தை ஃப்ரீயா விட்டுடுங்க. போறவா போகட்டும், பார்க்கிறவா பார்க்கட்டும். நம்ம நம்மளுடைய அன்பர்கள், நம்ம சேனல் பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் நான் வந்து பர்சனலா சொல்லிக்கிறேன். கூட்டம்லாம் போய் முடியட்டும். ஒரு வருஷம் வந்து கடகத்துல தான் சஞ்சாரம் பண்ண போறார். பல வருஷமா அவர் வந்து ஆலங்குடியில தான் இருக்கார். இதுக்கப்புறமும் அங்கதான் இருப்பார். எங்கேயும் போக போறது கிடையாது அவர். அதனால குரு பயிற்சியிலே போய் பார்க்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் வந்து கிடையாது. ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிட்டு கூட்டம்லாம் கம்மியானதுக்கு அப்புறமா நிதானமா போய் குரு பகவானை வந்து தரிசனம் பண்ணி அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்ம வந்து ஸ்வீகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஒண்ணு. அடுத்தது, எல்லாராலையும் வந்து ஆலங்குடி போக முடியாது. அதனால காஞ்சிபுரம் பக்கத்துல அகரம் கோவிந்தவாடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்லயும் வந்து தட்சிணாமூர்த்தி குருஸ்தலம் ரொம்பவே பிரசித்தம் வாய்ந்தது. இந்த காஞ்சிபுரம் டு அரக்கோணம் ரோட்டுல நடுவுல அகரம் கோவிந்தவாடி அப்படின்ற ஒரு கிராமத்துல குரு பகவான் ரொம்பவே வந்து பிரசித்தமான ஒரு முறையில அந்த இடத்துல இருக்கார். சோ அங்கேயும் வந்து ஆலங்குடிக்கு போக முடியாதவா இந்த இடத்துக்கு வந்து போகலாம். எங்க போனாலுமே ஒரே மாதிரியான பலன் தான் வரும். ஒண்ணு முடிஞ்சா 2 இடத்துக்கும் போங்க. உங்களுடைய சக்தி அது. அடுத்தது, இதுக்கு வந்து பரிகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஒரு டவுட் எல்லாருக்கும் உண்டு. பொதுவா வந்து நமக்கு எந்த அளவுல பிரச்சனை இருக்கோ அந்த அளவு பரிகாரம் பண்ணால்தான், அந்த குவான்டிட்டி பரிகாரம் பண்ணாதான் நமக்கு அதோடைய ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சோ பொதுவா வந்து இப்போ உதாரணம், நான் வந்து இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரு 30 லட்சம் 50 லட்சம் கம்மி நம்மளால ஒரு வீடு கட்ட முடியாது. ஆனா அந்த 50 லட்ச ரூபாய் வீடு கட்டுறதுக்கு ஒரு 5 ரூபாய் விலைக்கு போட்டா சரியா போயிடுமா? நமக்கு கிடைச்சிருமா வீடு? யோசிச்சு பாருங்களேன். இன்ட்ரெஸ்டே எவ்வளவு கட்டுறோம் நம்ம. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரியான பரிகாரங்களை பண்ணால் மட்டுமே பேலன்ஸா நமக்கு வந்து நல்லது நடக்கும். நமக்கு பிரச்சனை இமய மலை அளவுக்கு இருக்கும். ஆனா நான் வந்து இந்த அளவு தான் வந்து பரிகாரம் பண்ணுவேன் அப்படின்னா அதுல எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இருந்தாலும் முடியாதவா, இயல்பான பரிகாரங்கள் ஏதாவது யதார்த்தமான பரிகாரங்கள் இருந்தா நான் பண்றேன். என்னால அந்த சக்திக்கு பண்ண முடியாது அப்படின்றவாள் மட்டுமே இப்ப நான் சொல்லக்கூடியதை ஃபாலோ பண்ணுங்க. குரு பகவானுக்கு வந்து நெய் தீபம் ரொம்பவே வந்து விசேஷம். சோ அதுவும் இந்த இந்த கடையில விற்கிற கிருஷ்ணா நெய் அப்படின்னா வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வந்து அந்த மாதிரியான பிராண்டை வந்து குறை சொல்லல. அது வந்து ஆக்சுவலா சொல்லக்கூடாது பொது படையில, புது வழியில. இருந்தாலும் வேற வழி எனக்கு கிடைக்கல. நிறைய பேர் அது பண்றாங்க, தப்பு பண்றா. என் மனசை வந்து கேட்க மாட்டேங்குது. இப்ப கூட நாங்க எங்க வீட்ல வந்து எங்க ஆத்துல விளக்கு ஏத்தும் போது பசுநெய்ல தான் விளக்கு ஏத்துறோம். அதே மாதிரி சுத்தமான நல்லெண்ணெயில தான் வந்து விளக்கு ஏத்துறோம். நம்ம வந்து வெளியில இருந்து வாங்கி அது மாதிரிலாம் பண்றது இல்ல. அந்த மாதிரி நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சக்தி இருக்குன்னா ஒரு நல்ல நெய்யா வாங்கி விளக்கு ஏத்துங்கோ. மினிமம் 5 விளக்கு, மேக்சிமம் எவ்வளவு வேணும்னாலும் ஏத்திக்கலாம். 5, 9 அப்படிங்கிறது வந்து குருவுக்கு வந்து ரொம்ப ஃபேவரபிளான ஒரு நம்பர். ஸோ அப்படின்றதுனால 5 விளக்கோ 9 விளக்கோ நீங்க வந்து ஏத்தணும். இது வந்து மினிமமான விஷயம். நீங்க கோவிலுக்கு தான் போய் ஏத்தணும்ன்றதும் கிடையாது. நம்மளுடைய ஆத்திலே குரு பகவானை பிரார்த்தனை பண்ணி 5 அகல் விளக்குல 5 ஆஹ், அதே மாதிரி இந்த மூக்கடலை, கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, கருப்பு மூக்கடலைய அந்த விளக்குள்ளேயே போட்டு அதுல வந்து நெய் விட்டு கூட விளக்கு ஏத்தலாம். அது இன்னும் வந்து உத்தமம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றதுனால நமக்கு இந்த குரு பயிற்சியில இருக்கக்கூடிய சில கர்மாக்கள் நிவர்த்தி ஆகும் அப்படின்ற மாதிரியான சாஸ்திரம். உங்களுக்கு முடியும் அப்படின்னா, உங்களுக்கு சக்தி இருக்கு அப்படின்னா, அக்கம் பக்கத்துல கோவில்ல ஏதாவது குரு பயிற்சியை முன்னிட்டோ இல்ல ஏதாவது விசேஷங்களை முன்னிட்டோ பூஜையோ ஹோமமோ பண்றா அப்படின்னா உங்களால முடிஞ்ச டொனேஷனை நீங்க கொடுத்து கூட நீங்க வந்து உதவலாம். அதே மாதிரி இது அடுத்த லெவல். 3வது லெவல் அப்படிங்கிறது வந்து எல்லோ கலர் வஸ்திரம் வாங்கி கோவில் அர்ச்சகர்களுக்கு கொடுங்க. ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறது வந்து அஹ், பூஜை பண்றவா, பிராமணா, அதே மாதிரி பேங்க்ல வேலை செய்யறவா, இது இவங்க எல்லாருக்குமே வந்து குருவுடைய ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். சோ ஒரு கோவிலுக்கு போறோம், அந்த கோவில்ல வந்து அர்ச்சகர் இருப்பார்.
அப்படி இருக்கும் பட்சத்துல உங்களால முடியும் அப்படின்னா அவருக்கு வந்து எல்லோ கலர்ல வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது. அதே மாதிரி அவளுடைய குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஒரு சக்தி, அதாவது பணமா கொடுக்காம ஏதாவது ஒரு விஷயமா பண்றது, இது மாதிரியான சில சமாச்சாரங்கள் நீங்க பண்றதுனால அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அந்த குடும்பம் நல்லா இருக்கும் பட்சத்துல அந்த பிராப்தம், அந்த முழு ஆஹ், ஆசீர்வாதமும் உங்களை தேடி உங்களுடைய குடும்பத்துக்கும் வந்து வரும். ஸோ இந்த குரு அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான ஆட்களை வந்து குறிக்கும். அடுத்தது வந்து மூணாவது, நாலாவது லெவல் பரிகாரம் அப்படிங்கிறது வந்து ஹோமம் பண்றது. பர்சனலா நம்மளுடைய வீட்ல நம்மளுடைய ஆத்து வாத்தியாரை கூப்பிட்டோ, ஒருவேளை எங்களுக்கு ஆத்து வாத்தியார்லாம் இல்ல அப்படின்ற பட்சத்துல அக்கம் பக்கத்துல தெரிஞ்ச மூலியமா யாராவது வாத்தியார் கிடைச்சாலோ கூப்பிட்டோ, ஒருவேளை யாரும் கிடைக்காத பட்சத்துல அடியே நானும் வேதம் படிச்சிருக்கேன். ஸோ நானும் வந்து ஹோமங்கள், பூஜைகள், கல்யாணங்கள்ன்ற மாதிரியான நிறைய விஷயங்கள், விசேஷங்களை வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த பதிவு பார்க்கறதுனால என்னையோ இது மாதிரி யார்கிட்டயாவது ஒரு கைடன்ஸ் வாங்கி நம்மளுடைய ஆத்துல ஒரு நவக்கிரக ஹோமமோ, கணபதி ஹோமமோ, குலதெய்வ ஹோமமோ ஏதோ ஒரு ஹோமங்களை பண்ணி இந்த குரு பயிற்சிய ஒரு சம்பூர்ணமான பலனை வந்து எல்லாரும் பெறணும் அப்படின்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ மேற்கொண்டு இன்னும் அடுத்தடுத்து நிறைய நல்ல நல்ல பதிவுகளை வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஆனால் அவசியம் எல்லாருமே சன் அஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை வந்து தட்டி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு டக்குன்னு வந்து மெசேஜ் வரும். நாங்க போடுற எஃபர்ட் வந்து உங்களுக்கு வந்து வந்து சேரும். அதே மாதிரி இந்த பதிவை வந்து தயவு செஞ்சு எல்லாருக்கும் வந்து பகிருங்க. எல்லாருக்கும் வந்து இந்த நல்ல விஷயங்கள் வந்து தெரிய வரட்டும். ஸோ அடுத்து இன்னொரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, நமஸ்காரம்.